முடியும். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி தலையை சீவினால. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். அந்த சாஸ்கே இப்ப எங்க இருக்கா? ஒழுங்கா பதில் சொல்லு. நான் பதில் சொல்லலனா என்ன உயிரோட விட மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் தரேன். சீக்கிரமா வேலைய ஆரம்பிங்க. ஓகே சார். அவசரப்பட்டு அவனை கொன்னுட்டீங்கன்னு நினைக்கிறேன். பொறுமையா உட்கார வச்சு விசாரிச்சிருந்தா அந்த அக்காட்ஸ்கிய பத்தி முக்கியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கும். அக்காட்சிகளை யாரும் வாயை திறந்து பேச மாட்டாங்க, ஒருத்தர் காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒகிஸ்கே, உராகாக், சாஸ்கேவை தேடி கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு போடுங்க. ட்ரைக்காகே. ஹிடன் மிஸ்டர் செந்த நிஞ்சா நீதானே? உன்னோட ஒத்த கண்ண டான்சோவை பார்க்க பயன்படுத்து. சி டாரோவி, வாங்க கிளம்பலாம். அவசரப்பட்டு செவுத்த டேமேஜ் பண்ணிட்டாரு. அந்த ரைக்காகே ரொம்ப மோசமான ஆளா இருக்கான். காகே ஆயிட்டா அடங்குவான்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நம்பர் 2 பேட்டில் ரெடி, ஸ்டேட் அலர்ட். அந்த சாஸ்கே எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க. கண்டிப்பா சார். எல்லாரும் கிளம்புங்க. என்ன இது? காரின், என்ன விஷயம்? சாமுராய்ஸ் எல்லாருமே வேகமா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அவங்க நம்மள வேகமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன? எதுக்காக? நம்ம வேலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. இது கண்டிப்பா ஜெட்சு வேலையா தான் இருக்கணும். அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்மள அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஜெட்சுவை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். சாமுராய்ஸ் சக்கராவை இப்படிதான் பயன்படுத்துவாங்களா? நான் பயங்கரமா இரிட்டேட் ஆயிருக்கேன். தாக்கணும்னு நினைச்சா இங்க இருக்கிற ஒருத்தரையும் விட மாட்டேன். முதல்ல முடிஞ்சா நீ உன்னை காப்பாத்திக்க. எப்படி அதை தடுத்தான்? நம்மள மாதிரியும் அவனும் பிளேட் ஒர்க்க பயன்படுத்தலாம். காரின், அன்சோ எங்க இருக்காருன்னு தேடு. ஆனா இந்த சாமுராய்ஸ என்ன பண்றது? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டான்சோவை தேடி கண்டுபிடி. சாஸ்கேயோட சக்கரம் மொத்தமா மாறிடுச்சு. அவனை கொஞ்சம் பாருங்க. என்ன யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். நடக்குது. இது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச சாஸ்கே கிடையாது. கோஸ்மா கூட செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து அவனோட சக்கரம் அதிகமா இருக்கு. அவன் இப்ப அதீத பலசாலி ஆயிட்டான். சாஸ்கேக்கு துணையா நாங்க இருக்கோம். லார்ட் ரைக்காகே, ஒரே ஒரு சக்கரம் மத்த எல்லா சக்கராக்களையும் அழிச்சிட்டு இருக்கு. இது கண்டிப்பா சாஸ்கேவோட வேலையா தான் இருக்கும். எங்க இருக்காங்க? நமக்கு கீழே தான். லார்ட் ரைக்காகே, என்ன பண்ண போறீங்க? இது என்னது? என்ன பாக்குற? Fear of true fury தான் என்னன்னு உனக்கு கத்து கொடுக்க நான் வந்திருக்கேன். சாஸ்கே, வேண்டாம், தனியா போகாத.
வாட்டர் ஸ்டைல், வாட்டர் வால், அது இவன் தானா? ஸ்டைல், எமோஷன்ஸ் வேவ். பாஸ், நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தா சாஸ்கேவால லைட்னிங் நேச்சரை பயன்படுத்த முடியும். ஃபயர் நேச்சரையும் பயன்படுத்த முடியும். கண்டிப்பா ஃபயர் ஸ்டைலையும் பயன்படுத்துவான். தாருவே, வாட்டர் ஸ்டைல நீ எதுக்கும் ரெடியா வச்சுக்கோ. கண்டிப்பா. சாஸ்கேவை பத்தி இவ்ளோ தகவல் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு? ஹே, அங்க பாரு, பெருசா ஒருத்தன் நிக்கிறான்ல, அவனை எங்கேயோ நான் பாத்திருக்கேன். இவங்க ஹிடன் கிளவுட சேர்ந்த ஜோனன்கள். நடுவுல நிக்கிறான அவன் தான் அவங்க ரைக்காகே. இவனை நான் தடுத்து நிறுத்துறேன். அவங்க அட்டாக் பண்ண போறாங்க. லைட்னிங் இல்யூஷன், ஃபிளாஷ் பில்லர். என்னால எதையும் பார்க்க முடியல. சாஸ்கே, என்ன ஆச்சு? ஜூகோ, பயப்படாத, இது வெறும் கென் ஜூட்சு தான். ஷாரிங் ஆன் இருக்கிறத மறந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. நீ அந்த கெஞ்சுட்சு கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா இப்ப தப்பிக்க முடியாது. சாஸ்கே, அட பாவத்தை, முழு பிளேடு பாதி ஆயிடுச்சு. உங்களை காப்பாத்த வந்து பிளேடு பறி கொடுத்துட்டேன். அவனுக்கு ஒண்ணும் ஆகல. கலக்கிட்டு சுகெட்சு. குறுக்க நீ எதுக்கு வந்த? எனக்கு என்ன பாச்சு, திடீர்னு இவ்வளவு சீன் போட்டுக்கிட்டு இருக்க? உதவி பண்ணலான்னு பாஞ்சு வந்த, ஒரு நன்றி கூட கிடையாதா? இவங்களோட கூட்டாளிகள் வேற யாராவது இங்க இருக்காங்களான்னு கொஞ்சம் தேடி பாரு. புதுசா யாராவது வந்துகிட்டே இருந்தா நமக்கு தான் தலைவலி. கண்டிப்பா இங்க இன்னொரு ஷினோபி இருக்கணும். நான் டான்ஸவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த சி என்ன கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். காரினவ சக்கர நெட்வொர்க்கை கட் பண்ணிட்டு எங்கேயாவது தலைமறைவா இருப்பா. பின்னாடி நிக்கிறானே அவன் ஒரு சென்சரி டைப் நிஞ்சாவா? முதல்ல நாம அவனை அழிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். எல்லார் கதையும் முடிக்கிறேன். யாரு முதல்ல வர போறீங்க? வாழ்க்கையில தன்னடக்கம் ரொம்ப முக்கியம் தம்பி. பரவாயில்ல, ஒருத்தன் கதையை முடிச்சாச்சு. ஒரு ஷேரிங்கான வச்சு என்ன போட்டு தள்ளுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தம்பி. லார்ட் ரைக்காகியோடைய நர்வ் டிரான்ஸ்மிஷனும் ரியாக்ஷன் ஸ்பீடும் எல்லோ ஃபிளாஷ்க்கு சமமா இருக்கு. பாஸ், என்ன ஆச்சு? அவர் மாட்டிக்கிட்டாரு. பாஸ காப்பாத்த முடிஞ்சதா? நம்பவே முடியல. லார்ட் ரைக்காகே தாக்குனதுக்கு அப்புறமா அவன் உயிரோட இருக்கானா? இது கண்டிப்பா ஒரு வகையான கெஞ்சுட்சு தான். ஒருத்தர் இன்னொருத்தருடைய அட்டாக்க பயன்படுத்தி எங்களுடைய கவனத்தை திசை திருப்புறாங்க. நான் இதுல மாட்டிப்பன் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால அசையவே முடியல. சி, கண்ணை திறந்துகிட்டே தூங்காத, ஜாக்கிரதையாரு. நான் கலக்கிட்டேன். பாசம் சொன்னவங்க புஷ்னு போயிட்டாங்க. யார் வர போறீங்க? நான் அவனை கொன்னுட்டேன். உன் சாவு என் கையில தானே சொன்னேன்ல. அடுத்து யாரு? வாங்கடா.
இந்த வாங்கிக்க. இவனோட இந்த லைட்னிங் பவர்க்குள்ள அட்டாக்கிங் ரொம்ப அதிகமா இருக்கு. இது என்னது? கக்காஷி அட்டாக்கை கூட இந்த ஜுட்சுவை தான் பயன்படுத்துவோம். என் லைட்னிங் ஸ்டைல் ஆர்மரியம் தாண்டி என்ன தாக்கி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். நிச்சயமா இதுக்காக உன்னை பாராட்டியே ஆகும். என்ன இவன் இவ்வளவு சக்கரவை பயன்படுத்துறான்? வாங்கிக்கோ. உன் கதை முடிஞ்சது. ரைக்காகே பயன்படுத்தின இந்த ஜூட்ஸுல இருந்து நிச்சயமா சாஸ்கே தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா இதுதான் அந்த மங்கிக்கு ஷாரிங்கானா? சி, உனக்கு ஒன்னும் ஆகலையே. எனக்கு ஒண்ணு இல்ல. அவனை சுத்தி எலும்புகளா இருக்கு, அதெல்லாம் என்னது அது? நான் அவனுடைய கெஞ்சுட்ஸ்ல ஏமாந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப கூட என்னோட உடலை முழுசா உணர முடியல. அவனோட ஜூட்ஸ்ல இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயமா நினைக்கிறேன். இது சாஸ்கே உச்சிஹா. இவன் ஓயவே மாட்டானா? ஹேய் சி, சாஸ்கேவோட கண்ணுக்கு என்ன ஆச்சு? பார்க்க வித்தியாசமா இருக்கு. அப்படின்னா அதுதான் மாங்கிக்யூ ஷேரிங்கானா? இப்பதான் எனக்கு புரியுது. அதனாலதான் லார்ட் ரைக்காகி ரொம்ப பலமா அவனை தாக்குனாரா? இப்போ அவர் டெலிபோர்டேஷன் ஜூட்ஸுவை பயன்படுத்த போறாரு. வா, மோதி பார்த்துடலாம். அம்மா தெராசு, அந்த நெருப்பு அணையுங்க. இது ஒண்ணும் சாதாரண நெருப்பு கிடையாது. கிட்ட வராத. என்னது அமத்தராசுவா? அந்த கண்ணிற்கவங்க பார்த்தாலே போதும், எதிரி கொழுந்து விட்டு எறிவான். ஆத்லேமல உருவான ஒரு ஷீல்ட் ரைக்காகே டெலிபோர்டேஷன் ஜூட்ஸுவை விட சக்தி வாய்ந்தது. ஒருவேளை அவரை சமாளிக்க முடியலனா ஒரு ஷீல்ட வச்சு அவரை தடுக்கலாம். இதுக்கப்புறம் அவரால் சாஸ்கேவை தொடக்கூட முடியாது. பிளாக் ஃபிளேம்ஸ மேனிபுலேட் பண்றானா? அதோட சக்ரா ஃபார்ம்ஸையும் மாத்திருக்கான். இந்த பிளாக் ஃபிளேம்ஸ பயன்படுத்துறதுல இட்டாச்சியை விட திறமசாலியா இருக்கான். இந்த ரைக்காக எப்பவும் குறைச்சு மதிப்பிடாத. லார்ட் ரைக்காகே, வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க. அவரோட லெஃப்ட் ஆர்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. உன்னோட கதை இப்பவே முடிஞ்சது. கிலோட்ரின் டிராப். இன்ஃபர்னோ ஸ்டைல் ஃப்ளேம் கண்ட்ரோல். இன்னமும் எப்படி அவனால அசைய முடியுது? சாண்ட். இது சாண்ட் வில்லேஜ் சேர்ந்த காரா. வென்சாய் ஜூட்ஸு. அமத்ராசோல உருவாக்கப்பட்ட உன்னோட எட்டர்னல் ஃபிளேம்ஸ் தானே இது? சாம்ராய்ஸ் எல்லாரும் கொஞ்சம் தள்ளியே இருங்க. இது ஷினோபி உலகத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை. ரொம்ப நன்றி லார்ட் காசே காகே. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? காசேக்காக எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? இதுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க இதே மாதிரி தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இந்த பிளாக் ஃபிளேம்ஸ்னால உங்களுக்கு பாதிப்பு அதிகமாகும். அது மட்டும் இல்லாம நான் சாஸ்கே உச்சிஹா கூட கொஞ்சம் தனியா பேசணும். என் காயத்தை குணப்படுத்த நான் திரும்ப வந்த சாஸ்கேவோட சண்டை போடணும். எஸ் சார். சாஸ்கே லார்ட் ரைக்காகேவோட லைட்னிங் ஸ்டைலையே தடுத்து நிறுத்திருக்கான். அவன் இடது கண்ணை வச்சு அமித்ரசுவை பயன்படுத்துறான். அப்புறம் அவனுடைய வலது கண்ணை வச்சு எதிரியோட சக்ரா ஃபார்மை மொத்தமா மாத்திடுறான். அப்படின்னா கண்டிப்பா இந்த சாஸ்கே நிச்சயமா ரொம்ப சக்தி வாய்ந்தவனா தான் இருக்கணும்.
முன்ன எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு உன் கண்கள். உன்னோட உலகத்தை வெறுப்புங்கிற இருள் மொத்தமா மறைக்கிறதுக்கு முன்னாடி நீயே மாத்திக்க முயற்சி பண்ண. சோ நான் திரும்ப வந்தா மட்டும் என்ன? அங்க எனக்காக என்ன இருக்க? நீ பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல காரா. அந்த நருட்டோ முயற்சி பண்ணி இவனை திருத்த முடியல. இவன் ஒரு கிரிமினல். அந்த அக்காட்ஸ்கி கும்பலுக்கு துணை போய்கிட்டு இருக்கான். அவன் உன்ன மாதிரி இல்ல. அகாட்ஸ்கியால பாதிக்கப்பட்ட ரைக்காகேவும் மத்தவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. மறுபடியும் தாக்குவாங்க. ஃபைக்காகே சமிட்டையும் அவன் தாக்கியிருக்கான். இவங்க இதை அப்படியே போக விடுவாங்கன்னு எனக்கு தோணல. இவன் வாழ்ந்து எதுவும் பண்ண போறதில்ல. அதனால யோசிச்சு முடிவேட. சாஸ்கே, நீயும் நானும் ஒரே மாதிரி தான். நாம 2 பேரும் இருளுங்கிற வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்படின்னா உன் கண்களுக்கு கடந்த காலத்திலயோ இல்ல இப்ப இந்த நிகழ்காலத்திலயோ நம்பிக்கைங்கிற ஒளி ஏன் தெரியாம போயிடுச்சு? பாசம் எல்லாத்தையும் கொன்னுட்டு தான் இங்க வந்தேன். இப்ப என் மனசுல இருக்கிறது பழி வாங்குற எண்ணம் மட்டும்தான். இப்ப நீதான் காசுக்காக உன்னுடைய ஃபீலிங்ஸ் இதுக்குள்ள கொண்டு வராத. காரா, அது எனக்கு தெரியும். முதல் தாக்குதல் என்னோடதா இருக்கும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, சரியா? குட் கேர்ள் ஸ்டைல் லேசர் சர்க்கஸ் சீக்ரெட் ரெட் டெக்னிக் பப்பட் ட்ரையட் சைக்ளோன் சைட் ஜூட்சு சாண்ட் ஷவர் பராஜ். காரா, ஓ அல்டிமேட் டிஃபென்ஸை விட என்னோடது பயங்கர ஸ்ட்ராங். அப்படின்னா இதை வச்சுதான் என்னோட தாக்குதல்ல இருந்தும் அவன் தப்பிச்சானா என்ன? அந்த கென்ஜுட்சுவை பயன்படுத்தும் போது இருந்த அதே சக்கரா தான் இப்பவும் இருக்கு. அடடா, இது எதுவும் சரியா படலையே. அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சானா? சாஸ்கேயோட சக்ரா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது என்னது? இதுதான் இருளின் சக்தி. யாரு 2 கண்லயும் மாங்கேக்கிவ வர வச்சாங்களோ அவங்களால மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். இதுதான் 3வது பவர், த சுசானோ. சுசானோ, ஆனா எப்படி? அப்ப இதுதான் அந்த உச்சிஹாவோட மாங்கிக்கு ஷாரிங்கானா? சாஸ்கே எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசா ஏதாவது கொண்டு வந்துகிட்டே இருக்கான். வெறுப்பேத்துறான். அவன் பில்லர் கேம் பண்ணிட்டு இருக்கான். டான்சோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அங்க கூட்டிட்டு போ. ஆனா அப்ப ஜூகோவும் சுகெட்ஸோவும் அவங்க 2 பேரோட சக்கரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்கள விட இப்ப முக்கியம் டான்சோ தான். சீக்கிரம் என்ன அவங்கிட்ட கூட்டிட்டு போ. சரி, கூட்டிட்டு போறேன். இவனுக்கு என்னதான் ஆச்சு? இதுக்கு நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன், லார்ட் காசேக்காகே. சாஸ்கேவை காணோம். இந்த பிரச்சனைக்கு நடுவில் தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். இங்கேயே இவ்வளவு மோசமா இருக்குன்னா சமிட்ல என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல.
நாம சாஸ்கேவை துரத்துக்கிட்டு போயே ஆகணும். அப்படின்னா நம்ம மேல் நோக்கி தான் போகணும். இடமே நொறுங்கினதுனாலதான் என்னால அங்கிருந்து தப்பிக்க முடிஞ்சது. என்ன இருந்தாலும் சாஸ்கே காரன் யோகோ இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? என்னால சமாளிக்க முடியும். அவன் வந்துட்டான். நமக்கு மேல இருக்கா? நீ திறமசாலிதான். சாஸ்கே டான்ஸ தப்பிச்சிட்டான். லேடி மிசுகாகே, சோஜ்ரோ, நீங்க இங்க இருங்க. நான் டான்ஸோவை துரத்திட்டு போறேன். ஏன்னா ஃபைக்காகே சம்மிட் இன்னும் முடிவுக்கு வரல. கரீன், சீக்கிரம் வா. ஆரம்பிச்சிருச்சு. லேடி மிசுகாகே விட கேக்கே கென்காய். அக்காட்ஸ்கே சேர்ந்த நீங்க 4வது மிசுகாகேவையே மாத்தி எங்க ஹிடன் வெஸ்ட் வில்லேஜ தாண்டி வந்துட்டீங்க. அந்த கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் உச்சிஹாவை சேர்ந்த நீ ஹேண்ட்ஸமா இருக்கங்கிறதையும் ஒத்துக்கணும். என் வழியில குறுக்க வராத. ஹேண்ட்ஸமா இருந்து என்ன பிரயோஜனம்? கோவக்காரனா இருக்கியே. என்னோட கோவத்தை தனிக்க என்னோட மொத்தமே போதும். என்ன முத்த குடுப்பியா? என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரில பேசுவேனே? கிழவி சொல்லிட்டே இருக்க, சாஸ்கேவை பார்த்துட்டே இருக்க. லேடி மிசுகாகே சண்டை போட தயாராயிட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாம கூட இருந்து நான் தான் பாத்துக்கணும். ஆனா இவன் ஜாபுசாவை தோக்கடிச்சவனாச்சே. அப்படிப்பட்ட ஒருத்தனை என்னால எதிர்த்து தடுக்க முடியுமா? சந்தேகப்படாத ஜோஜூரோ, உன்னால முடியும்னு நம்பு. லார்ட் சிகாகே, நீங்க சண்டையில கலந்துக்க மாட்டீங்கன்னா கொஞ்சம் தலைய குனிஞ்சிருக்கீங்களா? மறுபடியும் அதே லாவாவா? யார் தலையை குனிய சொல்ற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஜெரோ, தோ வந்துட்டேன். என்னோட எல்லா செல்ஸும் வலிக்குது. அப்ப இதான் சுசனோவோட சைடு எஃபெக்டா? தொடர்ந்து பயன்படுத்தினா இப்படித்தான் ஆகும் போல. இன்னும் இதோட முழு சக்தியை கூட நான் பயன்படுத்தல. அதுக்குள்ள இவ்வளவு வலி இருக்கு. அப்ப இதாச்சுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். இப்ப நாம 2 பேரும் மட்டும் தான் இருக்கோம். உண்மையாவே இறந்து போயிட்டானா? இவனோட சக்கராஃப்ல நின்னு போனதை நான் கவனிச்சேன். ஆனா இந்த அக்காட்ஸ்கி ஆளுங்களை மட்டும் நம்பவே முடியாதுப்பா. உன் பக்கத்துல இருக்கே அந்த செவரு, உன் மேல நான் முதல் தாக்குதல் பண்ணும் போதே அதை மொத்தமா சீல் பண்ணிட்டேன். அப்படின்னா இந்த ரூம் இப்ப மொத்தமா என் கண்ட்ரோல்ல இருக்கு. உன்னால தப்பிக்க முடியாது. வேப்பர் ஸ்டைல் சாலிட் ஃபாக் ஜுட்சு. இது மெல்ட் ஆகுதா? கிட்ட ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டு வந்துட்ட போல இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு உன்னை காப்பாத்துற எண்ணம் எல்லாம் இல்ல. இப்பவே உன்னை என் கையால கொல்லணும்னு ஆசையாதான் இருக்கு. என்ன இது? இந்த சக்ரா நான் சந்திச்ச அக்காட்ஸ்கி தானே?
என்னோட ஸ்பைலேஷன் ஜூட்ஸுவை கவனிக்காததை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. அவன்தான் என் சக்ராவை திருடிக்கிட்டு இருக்கான். ரைக்காகே உன்னை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடியே உருவாக்கின டைம் லாக் ஜூட்ஸு தானே இது? இல்ல, என்ன இது சக்ரா அதை பாதிகரிக்குது. சாஸ்கே, உனக்கு எதுவும் ஆகலல? மத்தவங்க இருக்கிற இடத்துக்கு இந்த மிஸ்ட் போக கூடாது. அதனால பேச்ச நான் மாத்தி ஆகணும். அவனை சமாளிக்க கஷ்டப்படுறா போல இருக்கு. அக்காட்சுச்சி, இப்ப நாமளும் அவளுக்கு உதவி பண்ணுவோமா? சரி சரி. ஸ்டைல் வெயிட்டட் போல்டர் ஜூட்ஸு. அப்படின்னா நீதான் அந்த டைடராவிய தோக்கடிச்ச பையனா? பல ஷினோபிகள் நீ சாகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால உன்னை சாகடிக்க போறேன். ஸ்டைல் அட்டாமிக் டிஸ்மேண்டலிங் ஜூட்ஸு. சாஸ்கேயோட சக்கராவை உணர முடியல. எல்லாம் போயிடுச்சா? அவன் போனது நிஜம்தான். ஏன்னா நான் தான் அவன் உடம்ப அணு அணுவா சிதைச்சு உரு தெரியாம அழிச்சிட்டேன். சாஸ்கே எங்க? எங்க அவன்? சிகாகே, அந்த சாஸ்கே எங்க? அந்த புயல அணு அணுவா சிதைச்சிட்டேன். தைரியம் இருக்கணும். அவனை நான் தான் அழிப்பேன்னு சொன்னல. அப்புறம் எதுக்காக நீ தேவையில்லாம சண்டை போட இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால உன் பலம்பல மூட்டை கட்டு ராய்க்காக. என்னோட பேரு மாதரா உச்சிஹா. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்க வந்திருக்கேன். என்ன கேள்வி? என் திட்டத்தை பத்தின கேள்விதான். ப்ராஜெக்ட் சுகினோமே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.